வணக்கம் நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவாங்கி லைனர்ஸ் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட வலைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கைலாநிதி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கொலை நடந்துருக்கு. இது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஆபீசரா வரலட்சுமி சரத்குமார் வராங்க. என்ன மாதிரி நடந்தது, யார் அவரு, எப்படி இந்த கொலை ஆச்சுன்னு கேட்கறாங்க. உடனே வந்துட்டு இவங்க பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ்ல போன் கான்வர்சேஷன் தான். கிட்டத்தட்ட நான் ஒரு நிமிஷம் பார்த்திபனோட அந்த ஒத்த சேர் படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. என்ன அதுல ஒருத்தர் மட்டும் எல்லாத்துலயுமே பேசிட்டு இருப்பாரு, மற்ற இடத்துல வந்து டைலாக்ஸ் மட்டும் வரும். இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஆப்போசிட் வந்து போன் கால்ல தான் பேசுறாங்க. கையில் நடத்தி பிளாஷ்பேக்ல சீன்ஸ் வந்து நம்ம கன்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமியோ அப்பியரன்ஸா வரலட்சுமி சரத்குமார் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு இது சொல்றதுல உண்மையா இருக்குமா அப்படின்ட்டு அந்த நடக்கிறாங்க. இந்த உட்காடுறாங்க. மொத்தமாவே வரலட்சுமி கால் மணி நேரம் இந்த படத்துல வந்திருப்பாங்க. 2.25 மணி நேரம் படத்துல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல போன் கான்வர்சேஷன் சீன்ஸ் மட்டுமே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் ஒரு 5 நிமிஷத்துல வில்லனையே காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே வில்லன் இருந்து அதாவது கைலாநிதியோட ஹஸ்பண்ட், அவங்க மாமனார், அவங்க அப்பா அம்மா, அவங்க வளர்க்குற நாய் முதல் கொண்டு அவங்களோட எக்ஸ் வரைக்குமே எல்லாமே வந்துட்டு போன் கான்வர்சேஷன்ல ஜஸ்ட் ஒரு வாய்ஸா மட்டும் தான் வந்துட்டு போகுது. எவ்வளவுதான் தாங்கிறது அப்படின்னு தான் இருந்துச்சு. முக்கியமா கைலாநிதிக்கு ஏகப்பட்ட பஞ்ச் டைலாக்ஸ் ஃபுல்லா மாசா கட்டுற அப்படின்ட்டு கேமரா இந்த சைடு வைக்கிறது, இப்படி வைக்கிறது, மேல இருந்து கீழே கொண்டு வர்றது, கீழே இருந்து இப்படி மேல போறது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லா இடமும் ரொம்ப ஃபன்னா தான் அமைஞ்சிருந்தாங்க. அவங்க கோபமா பேசுற எந்த டைலாக்கும் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த இடத்துல வரலட்சுமி சரத்குமார் அந்த டைலாக் எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கும் போது மேபி ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு இந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு ஓ அப்படியா, ஓகே இப்படி நடந்திருக்கான், இவ சொல்றதை என் மனசு என்ன எடுத்துக்குது, ஆனா என் மூளை ஒத்துக்க மாட்டேங்குது. இதே மாதிரியான கான்வர்சேஷன் நான் படம் ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. எனக்கு எந்த இடத்துலயுமே இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பிலோ அவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நான் போட்டீங்கன்னா நம்மளோட கம்பெனி